ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாரியே இருப்பாங்க. அவங்களோட சிஸ்டரா ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அவங்க அப்பா, அம்மாலாம் அவங்க மேல தான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு கல்யாணத்துக்காக வேக வேகமா வருவாங்க. ஆனா வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சில தானே கல்யாணம் நடக்கும். அங்க அந்த ஃப்ளவர்லாம் கையில வச்சிருப்பாங்கல்ல, அத தூக்கி வீசுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்த உடனே அந்த பூக்கள உடனே போய் ஆசையா போய் எடுத்துப்பாங்க. அதோட இவங்க என்ன இந்த சிஸ்டர் இருக்குல்ல கல்யாணம் பொண்ணு, அது என்ன பண்ணும்னா ஹீரோயின் எட்டி ஒரு உதைக்கும். அங்கே போய் தொலை பைத்தியமே அப்படின்ற மாதிரிலாம் தள்ளி விட்டுரும். அப்புறம் அப்பா அம்மா என்னாடி ஆச்சு, கல்யாணத்தில் ஏன் டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மான்னு சொல்லும். அப்பா அம்மாவுக்கு தூக்கி வர போட்டுரு. என்னடி சொல்கிறேன், இந்த ஃபேமிலி அது வந்து பெரிய ஃபேமிலி, அங்கே வந்துட்டு கல்யாணம் பண்ண நம்ம ஒத்துக்கிட்டு தானே இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லுன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு 2 காலுமே வந்து நடக்க முடியாதவனா இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி, சின்ன வயசில் இருக்கும்போது உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சாச்சு. இப்போ நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா வந்து அது பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேணாம்னு அந்த பொண்ணு அப்படியே நின்றுட்டே இருக்கும். உடனே இவங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே கேட்காது. உடனே இப்போ ஃபாதர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். மாப்பிள்ளையை இப்போ கூட்டிட்டு வருவாங்க, வீல் சேரில் ஹீரோ வருவார். வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது எவ்வளவோ அப்பா அம்மா சொல்லுவாங்க, கேட்கவே கேட்காது. அப்போ நடுவராக இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு எங்கள் கல்யாணத்தை நீங்கள் நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம். வாயாலே கேட்டோன்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டைரெக்டாக அது ஹீரோ கிட்டே போய் என்ன சொல்லணும்னா, உங்களால் இப்போ எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, ஏன்னு கேட்டால் நீங்கள் 1008 காரணம் சொல்லி சமாளிப்பீங்க. ஆனால் இந்த ஒரு காலை பைத்தியம், இந்த பைத்தியத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ ஒன்று திரும்பி பார்ப்பாரு. அவங்க ஹீரோயின் வந்துட்டு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்களா, அப்போ என்ன நினைப்பாருன்னா வந்து இந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம், இந்த மாதிரி ஆளை வச்சு ஈஸியாக சமாளிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். உடனே ஹீரோயின் காதில் அதை விழுந்துரும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கல்யாணமா நான் பண்ணிக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நிற்பாங்க. உடனே யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்போ ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணும் அப்படின்றத என்னோட டாஸ்கே, இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நான் நழுவ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. மொத்தத்தில் இவங்க வந்து கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருப்பாங்க சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதோடு வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்துருவாங்க, திரும்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கலைஞன்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு யார்ட்டையும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோன் பேசுகிறத வந்துட்டு அந்த தங்கச்சி வந்து பார்த்தது உடனே அது என்ன பண்ணும், நீ இந்த பைத்தியமாக தானே இருந்தால் இப்போ என்ன ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹீரோயின் வந்து எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்கள அடிச்சுக்கிட்டே வெளியே இழுத்துட்டு வந்துடும். அவங்க அம்மா கிட்டேயும் போயிட்டு இவர் ரொம்ப திமிரா இருக்காமா, அந்த கல்யாணத்தில் ரொம்ப விருப்பம் இருக்க மாதிரி யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வேற, உனக்கு என்ன அந்த அளவுக்கு வந்து திமிராகி போச்சா, நீ அதுக்கு வந்து நீ வந்து தகுதியானவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிக்க, இவங்க போய் அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. அப்பா தான் சொந்த அப்பா, இவங்க 2 பேரும் ஸ்டெப் மதர் அப்படி தானே, அப்பாவும் அவங்களோடய சேர்ந்துக்கிட்டே இதெல்லாம் பண்ணுவார், அப்போ மொத்தத்தில் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும் போதே அவங்களும் ஹீரோயின் ஏதோ பேசணும்னு நினைக்கும் போது அவங்களாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து அவங்களுக்கு மென்டல் அஃபெக்ட் ஆன மாதிரியே தான் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அந்த பொண்ணும் வந்துட்டு ரொம்பவே ஹீரோயினை அடிச்சுக்கிட்டு அதை வந்து அவங்கள திரும்பவும் அவங்க ஹேர் பின் எடுத்துலாம் குத்த போகுது. அந்த டைமில் ஹீரோ வந்துருவார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வாருன்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவளுக்கு அந்த நல்ல விஷயங்களை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கோம், இவளும் கல்யாண நேரத்தில் வந்து பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல, அதனால் புரிய வச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயின் வேக வேகமாக ஓடி போய் ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க என்ன இங்கே அடிச்சிட்டாங்க, இங்கே கிள்ளி விட்டுட்டாங்க, இது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அதுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வார்னா, இவங்க 2 பேருமே சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து குழந்தையாவே வளர்ந்துட்டாங்க, ஆனால் இவ வளர்ந்துட்டா, ஆனால் அவளுக்கு இன்னும் குழந்தை புத்தியே போகவே இல்லை, எப்போ பார்த்தாலும் அவளோட சிஸ்டர் கிட்ட அவள் சண்டை போட்டுட்டே தான் இருப்பா, இது அவங்களுக்குள்ள ஒரு நார்மலாக நடக்கிற விளையாட்டு சண்டை தான், நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனோட அம்மா அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அது என்ன சொல்லணும்னா, இந்த ஹீரோனோட அம்மாவும் வந்து கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான், அதனால தான் இவளுக்கும் அந்த பைத்தியம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் தான் பைத்தியமே இல்லையே, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இந்த மாதிரி பேசுறது கேட்டோம். டக்குன்னு எங்கள் அம்மாவே பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப் மதரை ஓங்கி கண்ணத்துலேயே அரைஞ்சிருவாங்க. என்ன தைரியம் தான் என்னையும் அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பூச்சி கொசு உங்களை கடிக்க வந்துச்சு, அதான் அடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கே கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கணத்துல 2-3 அடியா ஹீரோ இருக்கிறாருன்ற தைரியத்தில் வேணும்னே அடிச்சு விட்ருவாங்க. அதோட அந்த சிஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப கோவம், அது ஹீரோயின் அடிக்க வருமா, அவங்க அம்மா வாடி போகலான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ்வளோ பெரிய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் இப்போ வந்தவர் என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே தண்ணியில் தவறி விழுந்துட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அந்த மாதிரி தவறி விழுந்ததுனால அப்போதுலேருந்தே அந்த பொண்ணுக்கு வந்து மென்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, அவங்களோட சொந்த அப்பாவே வந்து அந்த பொண்ணை வந்து விரும்புறது கிடையாது, அதனால் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாதனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அப்படியே டெவலப் ஆகிட்டு இப்படியே போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்லவும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இப்போ ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுப்பாரு. அதுங்களா ஹீரோயினை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாரு. இங்கே வந்தோடனே ஹீரோயின் வந்து அவர் ரூமில் போய் ஏதோ வேக வேகமாக தேடிட்டே இருப்பாங்க. ஏதோ அவங்க தேடுறாங்க ஒரு பொருள், அதை தேடிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவு
வந்துட்டு இப்போ நடந்து வருவார். அதை ஹீரோயின் ஃபஸ்ட்டு கவனிக்க மாட்டாங்க. நடந்து வந்துட்டு என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட சிஸ்டர் சொன்னா இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப பணக்காரவங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் சொன்னா. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டெப் மதரும் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நிறைய வீடு பெரிய வீடாக இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, பணம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும் போதே அவங்க என்ன மைண்டில் யோசிப்பாங்கன்னா, இவன் என்ன நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் பார்க்கும்போது அந்த வீல் சேரில் வந்து இப்போ எப்படி நடந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ யோசிப்பாங்க. மாத்தாத, எதுக்காக அந்த கல்யாண மண்டபத்தில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய குரங்கு குட்டியாக பெற்று போடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும், எது குரங்கு குட்டியா, அதெல்லாம் என்னால் பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். அதோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே அதை அவரை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போவாங்க. அவரை வந்து அப்படியே இது பண்ணிட்டு உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். எந்திரிச்சு வர ஒரு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே பாரு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிடுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாக இருக்கும். உடனே தலையை தூக்கி அவங்க முகத்தில் வீசி எரிஞ்சிட்டு போ, நீ வெளியே போய் படுப்போம், இங்கே இந்த ரூம்குள்ளே இனிமேல் வரக்கூடாது, அப்படியே நீ வரதா இருந்தால் அந்த ரூம் வாசலில் தான் படுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க திரும்பி படுத்து தூங்கிடுவார். ஹீரோயின் இதையும் வேணும்னு தான் செஞ்சுருப்பாங்க. ஒருவேளை இவங்க இப்படி செய்யலை அப்படின்னா ஹீரோ வேற மாதிரி நடந்துக்க வாய்ப்பு இருக்கும்ல, அதுக்காகவே இந்த மாதிரி செஞ்சோன்னு அப்பாடா நிம்மதியாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாரும் ஹீரோயினும் படுத்து அவங்க பாட்டுக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு வந்தவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, அவன் ஹீரோ ட்ரெஸ்ஸுக்குள்ள எதுவும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தவர் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீ முழிச்சிட்டியா அப்படின்னா உனக்கு நான் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண போவாங்க. ஹீரோக்கா அதுக்கு மேலே சரியான கோவம் தெரியும். இதுக்கப்புறம் உன்னை ரூம்குள்ளே விட்டதே என்னோட தப்பு தான், அப்படி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து வந்து வாசலில் தள்ளி கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவார். மறுநாள் காலையில் வரைக்கும் ஹீரோ நின்றுகிட்டே இருப்பாங்க. கதவை திறந்துட்டு இப்போ ஹீரோ காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்காக வெளியே வருவார். நீ முழிச்சிட்டே திரும்ப திரும்ப ஹீரோயின் கிட்ட பேச போவாங்களா. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டே வராத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். தனியாக ஒரு ரகசியமாக ஒரு ஃபோன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபோனில் வந்துட்டு அவங்க பேசுவாங்க, 2 வருஷமாக இந்த பிளான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு 10 மில்லியன் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி கிளம்பணுன்னா வேற அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அடையாளம் தெரியாம மாதிரி கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வெளியே வந்துருவாங்க. ஹீரோயின் இப்போ வண்டி எடுத்துகிட்டு சூப்பராக அவங்க பாட்டுக்கு அழகாக ஓட்டிக்கிட்டே போயிடுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு காரில் வந்துட்டே இருப்பார். வரும்போது அவர் என்ன யோசிச்சுட்டே இருப்பாருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அப்போ அவங்க தாத்தா வந்து ஹீரோவை பார்க்க வருவார். அப்போ ஹீரோ மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன பேசுவார்னா, யாரோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் உள்ள ஒன்று வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அது இன்னும் கண்டுபிடிக்க முடியலப்பா, கண்டுபிடிக்கணும், ஆனால் வந்துட்டு உனக்கு வந்து உயிர் போகலை, நல்ல வேலை வந்து அதை நம்ம காப்பாற்றியாச்சு, ஆனால் வந்துட்டு உனக்கு கால் வந்து நடக்க முடியாது இனிமே அப்படின்ற மாதிரி ஹீரோ பதறுவாரா. உனக்கு தாத்தா என்ன சொல்வார், அந்த மாதிரி நீ இனிமேல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்ன தாத்தா சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்கவும், இல்லை இது யார் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம், ஆனால் கால் ஒரு நம்மளுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சாவது கொஞ்ச நாளைக்கு அவங்க பேசாமல் இருப்பாங்கல்ல, இல்லாட்டி அவங்க அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீ கொஞ்ச நாளைக்கு நடிக்க தான் செய்யணும்னு தாத்தா சொல்லிடுவார். அதுக்காக தான் ஹீரோவும் தனக்கு கால் சரியில்லாத மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்க ஹீரோ வந்து இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு. ஹீரோயின் வேகமாக வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. அது அவங்க தான்றது அவருக்கு தெரியாது. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்காது, சீக்கிரம் போக அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கார்காரவங்க வேகமாக ஓட்டிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் கரெக்டாக ஒரு இடத்துல நிற்பாங்க. அந்த ஹெல்மெட் எல்லாம் கழட்டிடுவாங்க, கண்ணாடி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஹீரோ பார்த்துருவாரு, இவ என்ன நம்மளோட ஒய்ஃப் மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கிட்ட போயிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஹீரோயின் வந்து, யார் நீங்கள், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி தான் வந்து நடு ரோட்டில் போகிற பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி நின்று பேசுவீங்களா, இந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நிற்பாரு, நம்ப முடியாது. உடனே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போவார். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா போயிட்டு ஹீரோயின் போய் ஒரு செவுத்து பின்னாடி மறைஞ்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கால் பண்ணுவாரா, ஹீரோயினுக்கு கால் வரும். உடனே வந்துட்டு அட்டன் பண்ணி பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோ அங்கிட்ட இங்கிட்ட தேடி பார்த்துட்டு இப்போ அவரும் ஒரு ரகசியமான இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. இங்கே ஹீரோயின் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹீரோ தேடி வந்தாலே ஹீரோயின் தான். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அது யாரால நடந்தது, எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேட்டரே வந்து ஹீரோயின் தான். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதாவது கண்ணை மட்டும் மறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும்ல, அந்த மாஸ்க்கை போட்டு ஹீரோ முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொல்லும் போது, இன்னும் 3 நாளில் அதை பற்றின முழு விவரமும் உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக 10 மில்லியன் வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பணமும் கொடுப்பாரு. ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்பாரு, என்னாச்சு பாஸ்ன்னு கேட்கும்போது, அந்த பற்றின விஷயம் இன்னும் 3 நாளில் நம்மளுக்கு தெரிய வந்துடும் சொல்லும்போது, அப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, ஆஃபீஸில் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோ என்ன சொல்வார், இல்லை இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவார். ஏன்னா அவருக்கு ஹீரோயின் மேலே டவுட் இருக்கிறனால வீட்டுக்கு வரலான்னு கிளம்பி வருவார். டவுட் வந்துருச்சுல, அவருக்கு டவுட் வந்திருக்குன்னு உடனே அவங்க ஒரு பக்கம் வேகமாக கிளம்பி வந்துருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, செவிரேறி குதிச்சு அவங்க பாட்டுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் உளுந்து ஒரு வழியாக வந்துட்டு அவங்க இருக்கிற ரூம்குள்ளே வந்துருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு கபோர்டுக்குள்ளே
பெட்ரூம்குள்ளே போட்டுட்டு அவங்களோட ட்ரெஸ் அந்த கவுன் தானே அதை தூக்கி மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோ கதவு திறக்கும் போது கரெக்டாக அந்த பொம்மைங்களோட விளையாடுவாங்க. நீ வீட்டில் தான் இருக்கேன்னு கேட்கும்போது இவங்க உடனே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹீரோ மேலே ஜம்ப் பண்ணிப்பாங்க. ஒன்று ஹீரோக்கு புரிஞ்சிடும். அப்போ இவ வீட்டில் தான் இருக்கா அப்படின்னா வந்துட்டு அப்போ வேலைக்காரங்கள்ட்ட கேட்பாரு இவ வீட்டில். ஆமாம் இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு நேரம் கதவை சாத்திட்டு இருந்திருப்பாங்க. வேலைக்காரங்க வரும்போது அப்போ இல்லைன்னா சொல்ல முடியும். ஆமாம் நான் அவங்களும் சொல்லிடுவாங்க. அதோட அப்போ இவ இல்லைன்னா அப்போ அவள் வேற ஒருத்தியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுவார். என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் அவன் ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கும் இப்போ புரியும். பார்க்க போயிடுவார். ஹீரோனும் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த தாத்தா இருக்கலாம் தாத்தா வருவார். இப்போ ஹீரோ வந்து திரும்பவும் அவரால் நடக்க முடியாத மாதிரி தான் சேரில் வந்துட்டு இருப்பாரு. அப்போ தாத்தா கூட ஒரு பொண்ணு வரும். இது வந்து ஹீரோயினும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்தவொடனே என்ன சொல்லும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உன்னை நான் தானே கல்யாணம் பண்ண நினச்சிட்டே இருந்தேன், தாத்தா வந்து என்ன அப்ராடுக்கு அனுப்பிட்டாரு, அதனால தான் கல்யாணம் நடத்துக்கு நான் வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். உடனே இது நேரம் என்ன பண்ணும், ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பொம்மை வச்சு விளையாடிட்டே இருப்பாங்களா, உடனே அந்த பொம்மையை எட்டி உதச்சிரும். யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இது என்ன சொல்லலாம், நீ தான் அவனோட முட்டாள் பொண்டாட்டியா, அவனோட சைல்ட்ஹுட்லேயே நான் வந்து அவனை கல்யாணம் பண்ண நினச்சவன், நான் தான் அவனோட ஃபியான்சி, உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு காதை போட்டு திருக ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, இது ஹீரோயினை கிள்றது அடிக்கிறது அப்பெல்லாம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்லும், நீ பைத்தியமாக இருக்கிறது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், நான் ஆசைப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நான் நினைக்கிற நேரம்லாம் என் கோவம் தீர வரைக்கும் உன்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடும். ஆகா இது இப்படியே விட்டோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓங்கி ஒரு அறையை கணத்தில் போட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இப்போ அதுக்கே ஒரு மாதிரி என்னையே நீ அடிக்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோனை அடிக்க வரும்போது ஹீரோ வந்துருவாரு. என்னாச்சுங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். அவன் என்னை தள்ளி விட்டுட்டா, என்னை அடிச்சிட்டான்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட தான் என்னாச்சுன்னு சொல்லி சுச்சோ கையில் காயமாக இருக்கா வலிக்குதான்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லு, எதுக்காக நீ அவளுக்கு ஆறுதல் சொல்கிற, அவள் என்னை அடிச்சுட்டு என்னை தள்ளி விட்டுட்டு உங்ககிட்ட நடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உனக்கு என்ன விளையாட்டுத்தன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்பார் ஹீரோ. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அவள் சைல்ட்ஹுட்டா, அது உன்னை ஸ்வீட் ஹார்ட்டா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் பைத்தியமா, என்னை நினச்சினாரா அடிப்பாலாம் அப்படி இப்படின்றதுலாம் எல்லாத்தையும் உளறிடுவாங்க. உன்னை ஹீரோ வந்து திட்டுவார். அவளோட மனநிலையை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கிட்டது முதல் தப்பு, இனிமேல் என் ஒய்ஃப் கிட்ட இப்படிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபியான்ஸை பொண்ணை திட்டி விட்டுருவாரு. குறை சொல்ல ஆரம்பிக்காம அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு கல்யாணம் அடிச்சு இவன் என்னோட ஒய்ஃப், இந்த வில்லாக்குள்ளே வந்துட்டு நீ என்னோட மிஸ்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி பேர்லலாம் வீட்டுக்குள்ளே வர வேலை வச்சுக்காத, என் ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்க, இதுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லுவோம். அது கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடும். அதுக்கப்புறம் அது முன்னாடியே ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோனை அப்படியே வந்தவர் அவங்க கைக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, அவள் ஏதோ சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது, நீ தான் என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் அவள் இங்கே வந்தாலும் உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு மருந்து போட்டு விடுவார். அது ஒரு பக்கம் நேராக போய் அழுதுட்டு போயிட்டு அதோட பாட்டி இருக்காங்களா அதுகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னமாச்சு ஏன் மாலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த ஹீரோ இருக்கான்ல அவனை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இப்போ அவன் ஒரு பைத்தியத்தை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவள் வந்துட்டு நான் அடிச்சிட்டான்னு சொல்லும்போது எது பைத்தியமாக இருக்க ஒரு பொண்ணு உன்னை அடிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அவளுக்கு ரொம்ப திமிரு, அவள் நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உன் கண்ணு இப்படி வீங்கி இருக்க, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்ஸி பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிட்டு இந்த பாட்டி இங்கே வந்துருவாங்க. ஹீரோவும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோயின் பொம்மை வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. இந்த பாட்டி வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ எவ்வளோ சொல்வார், என்ன நீங்கள் திடீர்னு அவள் பேச்சு கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே அந்த பாட்டி காதில் வாங்க மாட்டாங்க. அது எப்படி அவள் எப்படி வந்து என் பேத்தியை வந்து அடிக்கலாம், முறைப்படி பார்த்தா அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும், அவள் அதுவே இல்லைன்னும் போது இவ எப்படி அவளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஹீரோயினை பிடிக்க சொல்லுவாங்க. ஹீரோ தான் நடக்க முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காருல, அதனால் அவரால் எந்திரிக்கவும் முடியாது, அவர் சொல்கிறதே இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இருக்கும்போதே இப்போ வந்து அந்த பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, இவன் முகம் வந்து இந்த அளவுக்கு வீங்கிருக்கே, அப்போ அது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவாங்க, உன்னோட ஆசை தீர வரைக்கும் அவளை அடிமான்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைக்காரவங்க வந்துட்டு ஹீரோனை பிடிச்சிப்பாங்க. இப்போ இவங்க போய் அடிக்க போவாங்க. அடிக்க போகும்போது ஹீரோனோட ஷோல்டர் இப்படி பிடிக்கும் போது அவங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் விலகுமா, அந்த ஷோல்டரில் வந்து ஒரு காயம் ஒன்று இருக்கும். அந்த காயத்தை பார்த்தவொன்னே என்ன சொல்லுவாங்க, உடனே வந்துட்டு இந்த காயமா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வேகமாக கூட்டிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்துருவாங்க. வெளியே நிற்கிற அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கும். பாட்டி செம்ம கோவத்தில் இருக்காங்களேன்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்த பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ என்ன கேட்பாங்கன்னா, நீ வந்து அந்த பொண்ணு தானே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மவுண்டெயினில் இருந்து ஹீரோயின் தண்ணிக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அப்போ உன்னை காப்பாற்றினதே நான் தான்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காப்பாற்றினேன், அப்போ இந்த மாதிரி ஷோல்டரில் காயம் இருந்தது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன், நீ எப்படிமா இந்த குடும்பத்தில் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்களான்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேருமே நல்ல விதம். இப்போ ஹீரோயின் வந்து அந்த மென்டல் அஃபெக்டாக இல்லாமல் நல்ல விதமாக இந்த இவங்க கிட்ட பேசுவாங்க, விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ இவங்க ஹீரோனை இவங்க காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து இந்த பாட்டியை அடிக்க வருவாங்க. அவங்க கூடலாம் ஹீரோயின் சண்டை போட்டு பாட்டியை காப்பாற்றிருப்பாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காப்பாற்றினதுனால இப்போ 2 பேருக்குமே நல்ல அறிமுகம். இப்போ ஹீரோயின் வந்து இங்கே வந்து நோக்கன்ற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் உனக்கு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாட்டியை சொல்லுவாங்க. அப்போ நான் இந்த மாதிரி இங்கே நடிக்கிறேன்ற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அதோட இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி 2 பேரும் வெளியே வருவாங்க. ஹீரோயினும் இந்த ஃபியான்ஸி ஹீரோவும்
ஃபியான்சி பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதோட பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோ கிட்ட சொல்வாங்க, "இவள நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த கல்யாணத்த ஏன் இன்னும் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. இவள நீ நல்லா பார்த்துக்கணும்னு" சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு கோவமா வரும். என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ என்ன கிண்டல் பண்ணியிருக்கா, என்ன அடிச்சிருக்கா, அவள எதுவும் கேட்க மாட்டீங்களா? வாய மூடு. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே இருக்காத அப்படின்னு அந்த பொண்ணு அதட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு, "சீக்கிரமா கல்யாணம் நடக்கட்டும். நான் அப்புறமா பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ண கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முகமே சரி இருக்காது. அதோட அவங்களாம் போனதோட இப்போ ஹீரோ கேட்பாரு, எப்படி வந்து உடனே அவங்கள நீ பாட்டின்னு கூப்பிட்டேன்னு கேட்கும்போது அப்படியே விளையாட்டுத்தனமாவே இருந்து சமாளிச்சுருவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கலாம் உட்காந்து பேசுவாங்க. அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனால் அங்கே போய் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. என்னவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வர வேண்டியது வந்தால் சரி அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க. இதோட ஹீரோயின் வந்து ஹீரோ அப்படியே ஒரு சேர்ல வச்சு தள்ளிட்டே வருவாங்க. அவரோட அசிஸ்டண்ட்டும் கூட வந்துட்டே இருப்பார். வரும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தாருல, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவருக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, இவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, ஆனால் இவன் என் கூட தான் இருக்கா. அந்த ஃபோன் காலில் வேற யாரோ பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் இன்னும் 5 மினிட்ஸில் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதோட இப்போ நான் வெளியே போகணும், உன்னை வீட்டில் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு வீடு தெரியும், நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவார். அவங்க அப்பா அம்மா வீடு இருக்குல்ல, அங்கே வந்திருப்பாங்க. இவங்க தனியாக வந்ததை பார்த்த உடனே அவங்க அம்மா பிடிச்சி அவங்கள தள்ளி விடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ தனியாவா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க. உடனே அப்போ தான் அந்த தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஏதோ சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரும். ஹீரோயின் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அதை வாங்க போவாங்க. நீ சரியான முட்டாளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. உடனே அப்பா கிட்ட போய் பேச போகும்போது அந்த பொண்ணு, அதாவது சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அது போய் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி கொடுக்கும்னா வந்துட்டு, அப்பா உங்களுக்கு தெரியுதா, இப்போ பாருங்க தனியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ உன்னை தனியாக இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் உன்னை பிடிக்காதனால தான் உன்னை வந்து தனியாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் போட்ட கணக்கு எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வராதா, நீ முட்டாள் அப்படின்றதுனால தானே இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளுக்கு அடிப்பாங்க. அதுலேயும் ஹீரோயினோட அப்பாவே ஹீரோயினை கண்ணங்கனமாக அறைவார். சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் சரியான கோவமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வெளியே விட்டாலே தப்பு, கொண்டு போய் அந்த டார்க் ரூமில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாப்பா வேண்டாப்பா, என்ன டார்க் ரூமில் போடாதீங்கன்னு ஹீரோயின் கெஞ்சி கதவுவாங்க. ஆனால் அவங்கள 2 பேரும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு டார்க் இருட்டு ரூமாக இருக்கும், அந்த ரூம்குள்ளே போட்டிடுவாங்க. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்தே அவங்க இதே மாதிரியே அவங்கள பயமுறுத்தி டார்க் ரூமில் போடுறது, டாக் ரூமில் போடுறது அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அந்த டாக் ரூமில் போடும்போது அந்த ஒரு டாக் அந்த ரூமில் இருக்குல்ல, அதுவே இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடுது. ஏன்னா அடிக்கடி இவங்க உள்ளே வரதுனால அதுவும் தனியாக இருக்குது, இதுவும் தனியாக, இவங்கள்ட்ட அது ஃப்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே இவங்க ஃபேமிலியே சேர்ந்து ஹீரோயினை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. டார்க் ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இப்போ வெளியே இருக்கும்போது அப்பா அம்மா அந்த பொண்ணு 3 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லணும்னா, ஒரு வழியாக அவள் இங்கேருந்து கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பாரமே குறைஞ்சிருச்சு, இன்னும் நான் மட்டும் தான் இருக்கேன், எனக்கு நல்ல பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கும். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே எங்களுக்கு நீ தானம்மா, உனக்கு இல்லாமல் வேற யாருக்கு, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வீல் சேர் இல்லாமல் நடந்து தான் வருவார். அதை பார்த்தோன்னா என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இங்கே வரலேன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ உடனே அவங்க அப்பாலாம் நடிப்பார். ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிறத மறைச்சு வச்சிருக்கிறத சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி நடிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோ சொல்வார், அவள் இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தா, அவள் இங்கே வந்ததை ஆளுங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த நேரம் இந்த பொண்ணு இருக்குல்ல, சிஸ்டர் பொண்ணு, அது என்ன கேட்கும்னா, எப்படிமா இவன் கால் வேலை செய்து எப்படி நடக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும் போது, அவள் டார்க் ரூமில் இருக்கான்னு சொல்லும்போது, எது டார்க் ரூமா, என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒரு கொத்து சாவியை வச்சிருப்பாங்க எந்தெந்த ரூமில் ஹீரோனை பூட்டி விடலான்னு. அந்த சாவி கீழே விழுவும். ஹீரோ வேகமாக வந்துட்டு அந்த சாவி எடுத்துட்டு ஹீரோனை திறக்க வந்து அவங்க அப்படியே மயக்கம் போட்டு அங்கே கிடப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்பாரு, இப்படி தான் வந்து என் ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாரு. உடனே அப்பாவுக்கு சரியான கோவம் வந்துடும். அச்சோ இவர் மட்டும் கோவப்பட்டாரா, நம்ம பிளான் எல்லாமே போயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உடனே அவங்க முன்னாடி ஹீரோ முன்னாடியே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, ஓங்கி அறைவார். இப்படி தான் உங்கள் சிஸ்டர் கிட்ட நீ நடந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு அவங்க ஒய்ஃபையும் சத்தம் போடுவார். சின்ன வயசுலேருந்தே அவளை இப்படி மிரட்டி சும்மா அவள் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுறாள், அவளுக்கு மைண்ட் சரியில்லைன்னு, அதனால அவங்க கண்டிஷன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சாரி எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி அவங்கள அதட்டுற மாதிரி அதட்டிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பும் கேட்பாரு. இப்போ என்ன பண்ண தெரியாது. உடனே இவர் என்ன பண்ணுவார், ஹீரோனோட அம்மா இருக்காங்க ஸ்டெப் மதர், அவங்க கணத்துலேயே ஓங்கி அறைவாங்க. அவங்க சும்மா இல்லாமல் பதிலுக்கு அவங்க ஹஸ்பண்டே அறைவாங்க. இப்படியே குடும்பமே மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது உங்கள் வீட்டில் போய் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களால் என் ஒய்ஃபுக்கு எதுவும் பிரச்சனைனா உங்களெல்லாம் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. என்னம்மா இது, அவங்களுக்கு பிடிக்காம அவளை துரத்தி விட்டாங்கன்னு நினச்சா அவன் என்ன இவ்வளோ பாதுகாக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிப்பாங்க. உங்களால் என்னை அடித்த அடியில் எனக்கு கண்ணை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் பக்கம் ஒரு பக்கமாக போயிடுவார். இப்போ அப்பா எந்திரிச்சு
முடிச்சு போயிட்டாரா, இப்போ பொண்ணுகிட்ட வந்து அம்மா என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, "நீ வந்து எதுவுமே கவலைப்படாத. அவ்வளோ பெரிய லைஃப் வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. அது சும்மா கிடையாது. அந்த இடம் உனக்கு கிடைக்க வேண்டியது. அவனுக்கு வந்து கால் சரியில்ல அப்படின்னு ஒரே காரணத்தில தானே உனக்கு வந்து அவன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம இருந்தது. இப்ப தான் அவனுக்கு கால் சரியா இருக்குல்ல. அதுக்கு என்னம்மா பண்றதுன்னு?" பொண்ணு கேட்கும் வந்து தெரியாத மாரி. "அதுக்கு என்ன பண்றது? அவன் கூட நீ டேட் பண்ணு. அவனுக்கு உன்ன பிடிச்சிரும். அவன் வந்து கொஞ்சம் மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால அவனோட கவனம் உன் மேல வந்துரும். அப்படி வந்தா இவ்வளோ பெரிய சொத்து, அவனும் அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், எல்லாமே உனக்கு தான். ஓகே தானேன்னு கேட்கும்போது, இதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட சொல்லிடும். ஹீரோயின கூட்டிட்டு கார்ல வந்துருவாரா, வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்காக ஒரு புதுசா ஒரு பொம்மை வாங்கி குடுப்பாரு. ஹீரோயின் வந்து அத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த பொம்மைய வச்சு விளையாடுவாங்க. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லவும், சரி உனக்கு நான் கிஃப்ட் குடுத்துட்டு எனக்கு என்ன கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. என்ன கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அப்படியே அவர் வந்து கெஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஹீரோக்கு இப்ப ஹீரோயின புடிச்சு போயிடும். உடனே அவங்க ரொம்ப அப்படியே வெட்கப்பட்டுப்பாங்க. அது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிரும். வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தா, அங்க ஸ்வீட் ஹார்ட்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது வேற ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, அது அவங்க முடிய பிடிச்சு இழுக்கிறதும், அவங்கள போட்டு அடிக்கிறதும் இதே மாரி. ஏன்னா அவங்க யார்ட்டயும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்வேன்னு சொன்ன மாரி இந்த மாரி பண்ணும். ஹீரோயின் இந்த தடவ திரும்ப அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வீட்ல இருக்காரு. மாடியில இருந்து அத பார்த்துட்டு தான் இருக்காரு. உடனே ஹீரோ ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு அவர் வரதுக்குள்ள பாட்டி வந்துருவாங்க. "உன்னை எத்தன தடவ சொல்லியிருக்கேன் அவகிட்ட நீ சண்டை போடக்கூடாதுன்னு. உனக்கு புத்தியே இல்ல. போ இங்க இருந்துன்னு" திட்டி விட்டுருவாங்க. உடனே அது என்ன பண்ணும், இவ இந்த வீட்ட விட்டு துரத்தாம நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது அங்கிருந்து போயிடும். இப்ப பாட்டி வந்து உனக்கு ஒண்ணும் இல்லையாம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பண்ணும், ஹீரோவ கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கும். அது அதுக்கு சரி வராது. அதனால அது என்ன பண்ணும், ஒரே டைம்ல 2 பணக்காரவங்களா இருப்பாங்கல்ல, ஹீரோக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்டயே கொஞ்சம் பேசி பழகலாம்னு சொல்லிட்டு வரும். அவரே என்ன நினைப்பாருன்னா, ஹீரோ இப்ப அங்க இந்த இடத்த விட்டு விலகிட்டாருன்னா, இவர் அந்த போஸ்டிங்க்கு வந்துருவாரு. அந்த மாரி ஒரு இடத்துல தான் அவர் இருப்பாரு. இது என்ன கணக்கு பண்ணும், அதே மாரி ஈக்குவலான ஒரு ஆள கல்யாணம் பண்றதுக்கு அவர்கிட்ட புடிச்ச மாரி அவர்ட்ட நடிக்கும். அவரும் ஒரு என்ன சொல்றது, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக பழகுற மாரி தான் இருக்கும். உண்மையான பிரியம்லாம் இருக்காது. 2 பேருமே மைண்ட்ல வேற ஏதோ பிளான் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த பாட்டி வந்துட்டு ஹீரோயின வந்து 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு சாப்பாடு செஞ்சு குடுப்பாங்க. இது நீ போய் ஹீரோக்கு குடுன்னு சொல்லிட்டு ஒரு பவுல்ல ஊத்தி குடுப்பாங்க. அத ஹீரோயின் கொண்டு போய் குடுக்கும்போது, ஹீரோக்கு இருமலா வருமா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் கைய கட்டி போடுவாங்க. "எதுக்கு கைய கட்டி போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்பதான் நீ எனக்கு கோஆப்பரேட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அந்த கட்ட அவுத்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அத பார்த்த அந்த பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப குஷியா போயிடும். சீக்கிரமாவே நம்மளுக்கு பேரன் வந்துருவான் அப்படின்ற மாரி அவங்க குஷியாயிடுவாங்க. வந்துட்டு ஹீரோனோட சிஸ்டர கொண்டு வந்து வீட்ல விடும்போது என்ன சொல்வாரு, "இப்ப அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு நீயும் வரணும். என்னோட எல்டர் சிஸ்டரும் அதுல வருவா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அனுப்பிருவாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு வீட்ல போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும். "அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பலாம் அவன் என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுறான்னு" சொன்னோனே, "சீக்கிரமாவே அவன கரெக்ட் பண்ணிடுன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க ஹீரோயின் வந்து வீட்ல ஹீரோ இல்லாத நேரமா பார்த்து லேப்டாப்ல அவங்க ஒரு ஆள் அசிஸ்டன்ட் மாரி வச்சிருப்பாங்க. அந்த ஏதோ ஒரு பொருள தேடி தானே வந்திருக்காங்க. அது அவங்க அம்மாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின விவரங்கள் கேட்கும்போது, "கண்டிப்பா அத நாங்க சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சுருவோம்" அப்படி இப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்து ஹீரோயின கூட்டிட்டு ஹீரோவும் வந்திருப்பாரு. இப்ப இவரு வந்து இந்த ஹீரோயினோட சிஸ்டர் வந்து ஒருத்தர்ட்ட பழகிட்டு இருக்குல்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உன் சிஸ்டர் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. நான் அவ கூட பழகுறது உனக்கு இன்னும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க என்ன தானே கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு" சொல்லிட்டு அது கேட்கும் மானங்கெடுத்தனமா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, "கல்யாணம்ன்றது உன் கூட தான். ஆனா உன் சிஸ்டர் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணு இருக்கு. அது மட்டும் அந்த பார்ட்டில முடிச்சு வச்சுட்டீன்னா போதுன்ற" மாரி சொல்லவும், "சரி ஓகே. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா நான் அவள உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்ற" மாதிரி சொல்லிட்டு வந்துரும். அந்த விஷயத்த வீட்ல வந்து அவங்க அம்மாகிட்டயும் சொல்லும். அவங்க அம்மாவும் ஓகேன்றுவாங்க. இப்ப பார்ட்டிக்கு இந்த பொண்ணும் அதோட லவ்வர் பையன் அவ 2 பேருமே வருவாங்க. ஹீரோயினும் ஹீரோ 2 பேருமே அங்க வந்திருப்பாங்க. இப்படி வந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் கிட்ட வந்து அது ஹீரோயின் ஒரு மாரி பேக்க பேக்க தானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபுட் எல்லாம் குடுத்து, அவங்கள ஏமாத்தி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ரூம்க்கு கூட்டு வந்துருவாங்க. பட் ஏதோ கலந்த மாரி குடுத்து, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அத லைட்டா சாப்பிட்டவங்களுக்கு ஒரு மாரி மயக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கூட இருக்க அவங்க சின்ன வயசு ஃபோட்டோவ கையில குடுத்தோனே அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியா அவங்க மென்டலா இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாரி இருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்துட்டு இந்த ஆள் வந்து கேட்டிருந்தாருல்ல, அவரையும் உள்ள அனுப்பிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு வெளிய போயிடும். இப்ப ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருக்க மாரி இருப்பாங்களா, இந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஃபோன்ல வந்து வீடியோ ஆன் பண்ணி அப்படியே அந்த செவுத்துக்கிட்ட வச்சிருப்பாங்க. இங்க எல்லாருக்கும் நடக்கிறது எல்லாம் வெளிய எல்லாரும் அந்த இதுல வந்து மீட்டிங்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இவன் இப்படி நடக்கிறான், இவங்க 2 பேரும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபோன எடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அவர போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. மொத்தத்துல அந்த சிஸ்டர் குடுத்த அந்த மெடிசன வந்து அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. சாப்பிடாதனால தான் அவங்க தெளிவா இருக்காங்க. இவர போட்டு அடி அடின்னு அடிச்ச உடனே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அவங்க சிஸ்டர் திரும்ப உள்ள வரும். உள்ள வந்தோனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதையும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இவ பைத்தியம் மாரி இருந்தா இந்த மாரி அடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அடிக்கும்போது 2 பேரையும் உள்ள வச்சு பூட்டிடும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்ப வெளிய போம்போது எந்த இத அவங்க வாயில அது போட்டுச்சோ, அதே மாரி ஒரு மெடிசன அவங்க வாயில போட்டுவிட்டு போயிடுவாங்க. இது 2யும் உள்ள வச்சு பூட்டிருவாங்க. இப்ப அவங்க 2 பேருமே மயக்கத்துல தான் இருக்காங்க. ஹீரோயின் வெளிய வரும்போது, ஹீரோ வெளிய வாசல்ல வருவாரு. இப்படி அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிடுவாங்க. இங்க வெளிய வந்துட்டு இந்த ஃபேமிலில வந்துட்டு இப்ப இவ்ளோ பேர் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த கதவு தொறந்து பார்க்கும்போது, இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்கள பார்த்த உடனே அந்த தாத்தாக்கு மயக்கமே வந்துரும். அந்த ஆளோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு மயக்கமே வந்துரும். அந்த ஆள் இருக்கார்ல, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் சிஸ்டர் கூட இருந்துட்டாரு. இப்ப அந்த விஷயத்த எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்ப இது பெரிய அவமானமா போச்சு. இப்ப ஹீரோ அந்த பொண்ண வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த பையனோட அப்பாவே சொல்லும்போது, "அப்பா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத வந்து நான் அவளோட சிஸ்டர் மேல தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இவள நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இவ கூட ஏதோ தெரியாதனமா நான் இருந்துட்டேன் அப்படின்ற காரணத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். மொத்தத்தில் ஹீரோயினை இது பண்ணுறதுக்காக தான் இவர் பேசிக்கிட்டாரே. அவங்க அப்பாவுக்கு இதை வேறு எப்படி சமாளிக்கலான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட முறையில் போய் அவர்கிட்ட போய் பேசுவாங்க. இந்த மாதிரி என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார், அவர் தான் நினச்சது நடக்கலை, வேற நடந்துருச்சு. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொன்னதுனால தானே உங்களுக்காக நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன், நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட தானே இருந்தேன் அப்படி இப்படின்னு இது என்னென்னமோ சொல்லும். அதுக்கு அவர் என்ன சொல்வார், அது நான் பொறுப்பா, நீ வந்து நான் உங்ககிட்ட சொன்னது வேற, அது நடந்தது வேற, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்காத, உன்ன மாதிரி ஒரு பொண்ணால நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் ஓங்கி ஒரு அறையை வேற போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இந்த பொண்ணுக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், என்னையே ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். இல்லை ஹீரோயின் கிட்ட வந்து காப்பாற்றுறாங்களா, ஹீரோயின் அவங்கள காப்பாற்றுறாங்களா, அந்த பாட்டியில் ஓட பையனாக தான் அவர் இருப்பார். ஹீரோயினோட சிஸ்டர் வந்து லவ் பண்ணுற பையன். அந்த ஆள் வந்து கொஞ்சம் மோசமானவராக தானே இருக்காரு. அவர் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட இருக்காருன்னு தெரிஞ்சவனு தான் அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அந்த தாத்தா மயக்கம் போட்டே விழுந்திருப்பாரு. இப்போ அவர் பார்க்கறதுக்காக டாக்டர்லாம் வந்திருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாட்டி ரொம்ப பதறுவாங்க. ஹீரோயின் பார்க்க வருவாங்க. ஹீரோயினை பார்த்தவொன்னே அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஆள் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்வீட் ஹார்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, ஃபியான்சி பொண்ணு, அது ஹீரோயினை உள்ளவே விடாது. இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாட்டி மட்டும் உள்ளவாமான்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு பாட்டி இவங்களை காப்பாற்றும் போது மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பாட்டியை அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல, அப்போ ஹீரோயின் அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு இவங்களுக்கு பாட்டிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நீடில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போ ஹீரோயின் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஹீரோயின் நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க பண்ணுவாங்க. அதனால தாத்தா இப்போ முழிச்சிருவாரு. பாரு நீ எதுக்குடா இப்படி ஃபேமிலி பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்கும்போது, நான் வேணும்னு நடந்துக்கல தாத்தா, அவள் ஒருத்தி, ஆனால் ஹீரோயின்னு சொல்லாமல் அந்த மாதிரி அவள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கம் ஆகிற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க, அதில் தான் தப்பு நடந்துச்சு, தவிர இந்த குடும்பத்தோட பேரை நான் கெடுப்பேனா அப்படின்ற மாதிரி அவர் நிற்பார். ஹீரோவும் அங்கே நின்றுட்டே இருப்பார். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் அந்த ஃபேமிலியில் வந்து பெரிய ஒரு இதே இருக்குது. யார் வந்து அடுத்த சேவோ அப்படி இப்படின்ற வந்து பெரிய ஒரு பிரசிடென்ட் பதவி ரெண்டு பேருக்கு இருக்க மாதிரி. இப்போ இந்த குடும்பத்தில் அடுத்த பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான்ற மாதிரி அவர் வேற சொல்லிட்டே இருப்பார். ஹீரோ சைலண்ட்டாக இருப்பார். தெரிஞ்சிடும் இந்த தாத்தா வந்து எப்படி பார்த்தாலும் ஹீரோக்கு தான் எல்லா இதையுமே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படியாவது நம்ம அதை வாங்குறோம்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் பேசுவாங்க. அப்போ எப்படி அந்த இடத்த நம்ம எல்லாத்தையும் சொத்தை முழுசையும் வந்து நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட அப்பா கேட்பார். அதாவது யாரை நான் சொல்கிறேன்னு தெரியுது, ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்காருல்ல அந்த வில்லன், அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்வார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணோன்னு இதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா, என்னை பிடிக்கலன்னு சொன்னோன்னா நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு உடனே, சரி சரி முடிஞ்சதெல்லாம் பற்றி பேசாத, இப்போ நான் இன்னொரு சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்ன சொல்கிறீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு இதுவும் கேட்கும். ஆமாம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன், அதுக்கு பதிலாக நீ ஒரு வேலை செய்யணும்னு சொல்லும்போது, அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லிட்டு இதுவும் ரெடி ஆகிடும். தாத்தாவை நல்லாவே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஆரஞ்சுலாம் கொடுப்பாங்க, அந்த இம்யூனிட்டி பவருக்காக ஆரஞ்சுலாம் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியான்சி பொண்ணு, அது ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், நேரம் பார்த்துட்டே இருக்கு. இப்போ தாத்தாக்கு உடம்பு முடியலன்னா ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பிஸியாக சீரியஸாக இருக்காங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஹீரோ கிட்ட நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு அது ஒரு பிளான் பண்ணும். அது என்ன பண்ணோம்னா, ஹீரோயின் இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோக்கு அந்த மயக்கமாக இருந்த மாதிரி கொடுத்துட்டு ஹீரோ ரூம்குள்ளே போயிட்டு அவர் கூட சேர்ந்து படுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கும். ஆனால் இப்போ மறுநாள் காலையில் என்ன பண்ணும், ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் நினச்சிட்டு என் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஃபேமிலியில் எல்லாத்தையும் சொல்லிடும். இது ஹீரோயினுக்கும் ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க, அந்த பாட்டி உட்காந்துருப்பாங்க. பாட்டி பயங்கரமாக திட்டுவாங்க, உனக்கு அறிவே இல்லையா, அவன் தான் அப்படி இருந்தானா நீ எதுக்கு இப்படி ஒத்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி இது நடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக தாங்காமல் அங்கேருந்து வெளியே ஓடிடுவாங்க, வீட்டை விட்டே போயிடுவாங்க. ஹீரோ அப்படி நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு பின்னாடியே போவார். ஆனால் இவங்க ஓடின ஓட்டத்தில் ஒரு வண்டி வரும், அது ஹீரோனை தூக்கி போட்டு வாயும் கையெல்லாம் கட்டி போட்டு அவங்க பாட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும் ஹீரோயினை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட சிஸ்டர் இருக்குல்ல, அது வந்து அவர் கால் பண்ணி கூப்பிட்டாருல, இப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அன்னைக்கு தெரியாமல் நடந்த விஷயத்தை இப்போ தெரிஞ்சு ரெண்டு பேரும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் வந்து கால் பண்ணி இதை கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அவன் அது இருக்கக்கூடாது, அவன் கவனத்தை செதற வைக்கணும்னா அவனோட ஒய்ஃபை வந்து எங்கேயாவது நம்ம அடைச்சி வைக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோனோட சிஸ்டர்கிட்ட இந்த ஆள் கேட்க, இவங்களும் வந்துட்டு அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி இதுங்க ரெண்டும் திரும்ப திரும்ப ஒன்றா இருந்துட்டு ஆளை வச்சு ஹீரோயினை தூக்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்தவங்க அவங்க கிட்ட மொபைல் பண்ணுவாங்க, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பயந்த மாதிரியே கேட்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இல்லாதவங்க எல்லாரையும் போட்டு அடித்து சாத்தி எடுத்துருவாங்க. அவங்க நல்லா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக ஹீரோவும் இந்த இடத்த தேடி வந்துருவார், இவங்களை கூட்டு போயிடுவார். கொஞ்சமாக ஹீரோனுக்கு அடிபட்டிருக்கும், அவங்கள காப்பாற்றுற பேரில் ஹீரோக்கு அடிபட்டிருக்கும். இப்போ ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அவரை வந்து கொஞ்ச நேரம் பார்த்து பேசி ரெண்டு பேருமே உனக்கு இப்படி
ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த ஹீரோன்னு பார்த்தோம்னா, அந்த ஆளுங்க கிட்டலாம் அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்வாங்க. இந்த மாரி என்ன தூக்கிட்டு போனது யாரு? எதுக்காக பண்ணாங்கன்ற விஷயம்லாம் எனக்கு தெரியணும்னு சொல்லும்போது, இவங்க பேசுறதெல்லாம் ஹீரோ மறைஞ்சுட்டு கேட்டுருவாரு. அப்ப இவ தெளிவா தான் இருக்காளா? இவ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுருவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தப்பிச்சு போனதுனால, அந்த ஆள் இருக்கான்ல, அவனுக்கு அந்த கூட்டிட்டு வந்து வைக்க சொன்னாங்கல்ல, அவங்க மேல கோவம் வந்து அவங்க எல்லாரையும் அவர் பனிஷ் பண்ணி விட்டுருவாரு. வேற பஞ்சாயத்து வச்சுட்டே இருக்கும். எனக்கு வந்து இப்படி நடந்துருச்சு நான் சொல்றேன். தாத்தாவும் பாட்டியும் இருக்கீங்க. எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்றீங்க. என்ன வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்றீங்க. நான் எப்பதான் அவர கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது வேற கேட்டுட்டே இருக்கும். இப்ப தாத்தாக்கா இவள எப்படி சமாளிக்க 2 பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ஆப்போனன்ட்டா ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, எதுவுமே நடக்காத மாரி வீட்டுக்கு வருவாரு. வந்து தாத்தா என்ன சொல்வாரு, "எங்கடா போய் சுத்திட்டு இருக்க? வந்து கம்பெனில எவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்க மாரி தெரியுமான்னு?" கேட்கும்போது, "அவன் எங்க கம்பெனிக்கு வரான்? கொஞ்ச நாளா அவன் கம்பெனிக்கே வரதில்ல. கம்பெனி என்ன நம்பி என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னா நீங்களும் கேட்க மாட்றீங்க." அப்படின்னோனே, "உன்ன நம்பி நான் ஒப்படைக்கிறதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. போய் வேலைய பாருன்னு" சொல்லிட்டு தாத்தா திட்டி விட்டுருவாரு. அதோட இந்த மாரி இது சொன்னாலே சரி வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, இவர் நைஸா என்ன பண்ணுவாரு, அப்படியே பேசிட்டு கிச்சன் பக்கம் வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு ஓல்டு லேடி வந்து கிச்சன்ல சமைச்சுட்டே இருப்பாங்க. என்ன பண்றேன்னு கேட்கும்போது, "தாத்தாக்கு மெடிசன் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பெல்லாம் வைக்கிறேன்ற" மாரி அந்த லேடி சொல்லுவாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா இத போய் எனக்கு இந்த திங்ஸ் வாங்கிட்டு வான்னு" சொல்லிட்டு காசு குடுக்கவும், அது கீழ விழும். அந்த லேடி வந்து அந்த காச எடுக்க போவாங்களா, அப்ப இவரு என்ன பண்ணுவாரு, அந்த சூப்புக்குள்ள ஏதோ ஒரு மாத்திரைய போட்டு விட்டுருவாரு. வரும்போது பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே அவங்க ஒரு மாரி பதறிடுவாங்க. உடனே இவரு என்ன சொல்வாரு, அப்படியே நெறைய பணத்த எடுத்து குடுப்பாரு. "உன்னோட பசங்க, பேரன், பேத்திலாம் நல்லா படிக்கணும்ல, அதுக்கு இந்த பணம் போதுமான்னு" கேட்கும்போது, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். எதுவுமே சொல்லாம அது ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த அந்த பொண்ணு கூட திரும்ப வெளிய கூட்டிட்டு வருவாரு. அது ரொம்ப சந்தோஷமா அந்த பார்ட்டி அந்த இடத்துக்கு வரும். வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வாமிட் வர மாரி இருக்கும். அப்பவும் வந்து இவரு என்ன சொல்வாரு, "என் குடும்ப சூழ்நிலைக்காக தான் உன் கூட பழகிட்டு இருக்கேன். கல்யாணம்" ஏன்னா அவரு பிரெக்னன்ட்டா இருக்கு இப்போ. "கல்யாணம் பண்ணிக்கணுன்றதே நினைக்காத நம்ம திரும்ப திரும்ப இவன் நம்மள ஏமாத்திட்டே தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மேல கோவத்த விட ஹீரோயின் மேல தான் கோவம் வரும். ஏன்னா அவன் கேட்ட மாரி நம்ம செஞ்சு குடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா அவன் நம்மள கல்யாணம் பண்ணியிருப்பான். ஹீரோயின் தான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டா. அவன் நினைச்சது இப்ப நடக்கல அப்படின்ற பட்சத்துல அவன் எப்படி நம்மள கல்யாணம் பண்ணுவான்? அப்படினால இதுக்கு வந்து ஏமாத்துனவனோட தன்னோட சிஸ்டர் மேல தான் அதிகமா கோவம் வந்துட்டே இருக்கும். இதுக்கு தான் இந்த ஆள் வந்துட்டு அந்த ஹீரோனோட சிஸ்டர கூட்டு வந்திருப்பாரு. கூட்டு வந்தவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "முன்னாடி இதெல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னா உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனில உன்ன ஒரு நல்ல பதவிக்கு குடுப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுவும் அதுக்காக மயங்கி இருக்கும். இப்ப இந்த பார்ட்டி இந்த ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கா, அந்த கம்பெனில இப்ப இந்த ஆளோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாரு, "என் பையன் தான் வந்துட்டு சிஇஓ வரப்போறான். அடுத்த சிஇஓ வரப்போறான்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோனோட சிஸ்டர் என்ன கேட்கும், "உங்க அப்பா என்ன முட்டாள் மாரி பேசுறாரு. என்ன வந்துட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்ன. ஆனா இந்த பதவியாவது எனக்கு குடுப்பேன்னு நீ சொல்லியிருந்தீல. அதனால உங்க அப்பாவ அப்படி பேச வேணாம்னு சொல்லு" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு அவர் என்ன சொல்வாரு, "நீ ஒண்ணும் இந்த குடும்பத்துக்கு மகாராணி கிடையாது. இந்த குடும்பத்தோட மிஸ்ட்ரெஸ் தான் நீனு. அதனால நீ வந்து வாய மூடிட்டு பேசாம தான் இருக்கணுன்ற" மாரி சொல்லிடுவாரு. இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க அப்பா பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரா, திடீர்னு அவங்க தாத்தா வந்துருவாரு. இவங்கலாம் இதெல்லாம் பண்றாங்கன்றதே தாத்தாக்கு தெரியாது. திடீர்னு வந்த உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். வந்துட்டு இப்ப இந்த ஆள வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இவர் வந்தாருல, வந்துட்டு தாத்தா சாப்பிடுற அதாவது சூப்புல வந்து ஒரு மாத்திரைய போட்டாரு. அதுல வந்துட்டு அந்த பாட்டிக்கு வேற பணம்லாம் குடுத்துட்டு வந்தாரா, அதனால தாத்தா கண்டிப்பா இறந்து போயிருப்பாரு. அந்த நியூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிய வந்துரும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப இவர் தான் தலைவர்னு பேசி வச்சோம்னா, இறந்தது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவர் தான் தலைவர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தாத்தா நேர்ல வந்தத பார்த்தோன்னே, "அப்ப நீ இன்னும் சாகலையான்னு" சொல்லிட்டு அந்த பையனோட அப்பாக்கு ஒரு மாரி கேட்பாரு. தாத்தா சொல்வாரு, "நான் இன்னும் சாகல" அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது என்னன்னு சொல்லுவாரு. இப்ப அங்க என்ன நடந்திருக்கும்னா, அந்த மெடிசன வந்துட்டு சூப்பு வந்து செஞ்சிருப்பாங்கல்ல, அத குடுக்குற நேரத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மெடிசன் ட்ரீட்மெண்ட்லாம் தெரியறதுனால, அத ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, இதுல ஏதோ வேற ஒண்ணு இருக்குன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஆள கூப்பிட்டு அந்த லேடிய கூப்பிட்டு விசாரிக்கும்போது, அது பயத்திலே உளறிரும். இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னதுனால தான் தாத்தா அத குடிக்காம இருந்திருப்பாரு. ஹீரோயின் தான் தாத்தாவ காப்பாத்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு தான் தாத்தா இப்ப இங்க நேர்ல வந்திருப்பாரு. தான் அத பண்ணேன்றத எத வச்சு சொல்றீங்க? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, இவரோட பென்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பெண்ண அவர் அங்க விட்டுட்டு போயிருப்பாரு. அவர் கீழ போட்டாருல்ல, அந்த பணத்த இவங்க எடுக்கிறதுக்காக, அப்ப அவரோட பென்னும் கீழ விழுந்திருக்கும். அத வச்சு இவரு தான் பண்ணாருன்றத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஆனா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பென்னு வந்துட்டு அவர் அங்க வரும்போது, இந்த ஹீரோட சிஸ்டர் இருக்குல்ல, அதுதான் குடுத்துருக்கும். இந்த பென்னு மட்டும் இத குடுக்கல அப்படின்னா வந்து அங்க அந்த பென்னு விழுந்திருக்காதுல்ல. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சிஸ்டர் கிட்ட போயிட்டு கோவப்பட்டு நடிக்குவாரு. அப்படியே பிளானையே திருப்பி விட பார்ப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ வேணும்னே டிராமா போடாத. நீ போடுற டிராமாலாம் வேஸ்ட் தான். அதாவது நீ பண்ற எதுவுமே வந்து நம்புற மாரியே கிடையாது. நீ தான் இத பண்ணன்றது நல்லா தெளிவாயிடுச்சு" அப்படின்னோனே அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அதோடு மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுல, அத ஏற்பாடு பண்ணது யாரு? அதோட பிளான் பண்ணது யாரு? அத பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சாச்சு. அது" அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட "அத நீ தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. "இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வெளிய இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு தான் போகணுன்ற" மாரி ஹீரோ சொல்லுவாரு. இனிமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க 2 பேருமே தாத்தா கிட்ட கெஞ்சுவாங்க. தாத்தா கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டாரு. அவங்க 2 பேரையுமே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதோட அவங்க சிஸ்டர வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, "இதே மாரி நீ போயிட்டு இருந்தேன்னா, நீயும் அவங்க கூட சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு அவங்கள மிரட்டி விட்டுட்டு வருவாங்க. வர வழியில தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சில விஷயங்கள யோசிச்சு பார்ப்பாரு. அவர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிய நிக்கும்போது ஹீரோயின் பேசுறத கேட்டுட்டாரா, ஹீரோயின் இப்ப மென்டலா அஃபெக்ட்
ஆகலன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசியிருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின பார்க்கும்போது ரூம்ல கூட்டு போய் பேசுவாங்கல்ல. அங்க உள்ள சிசிடிவி கேமரால அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க அப்படின்றத ஹீரோ கேட்டிருப்பாரு. அவங்க அசிஸ்டன்ட் கொண்டு வந்து குடுக்கும்போது, அப்ப ஹீரோயின் தெளிவா தான் இருக்கா. அவங்க 2 பேரும் பேசினதுல ஹீரோயின் வந்து எங்க அம்மாவோட ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி தான் சொல்லி வந்திருப்பாங்க. இதுக்காக தான் அவ இந்த மாரி பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் இப்ப கார்ல வரும்போது ஹீரோ கேட்பாரு, "இவ்வளோ நாள் நீ நடிச்சுட்டு தானே இருந்தேன்னோனே." "இல்ல நான் நடிக்கல. உன்ன வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா, அவங்க 2 பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதையாவது நீ ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக மறைச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்ல அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் உடனே ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. உடனே ஹீரோ வந்து கார வேகமா ஓட்டிட்டு வீட்டுக்கு வருவாரு. ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஒரு பீட்ஸ் ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்துட்டு அவங்க தேடி வந்தது. அது அவங்க அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இத நானே குடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரிங் மாரி தான் இருக்கும் சின்னதா அவர் பெட்டியில. அத ஹீரோட்ட குடுக்கும்போது அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா இது எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு யாருக்கோ மெசேஜ் போடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட சிஸ்டர் இருக்குல்ல, அது பேயறஞ்ச மாரி இப்ப வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லும். இந்த மாரி அவ நல்லாதாம்மா இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும். இந்த மாரி இந்த எனக்கு நான் தேடி வந்தது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "ஒரு வேளை நீ தேடி வந்தது உனக்கு கிடைச்சிருச்சு. அதோட இங்கிருந்து போயிடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அதெல்லாம் நான் எப்படி போ முடியும்? எனக்கு தான் உன் மேல கிரஷ் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லவும், அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்டிக்கா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு மனசுல பயம் என்ன இருக்குன்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு வேற பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொன்னாலே, அவள இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ண கூட்டிட்டு பத்திரிக்கைக்காரங்கள்ட்டயே வந்துருவாரு. இந்த மாரி என் பொண்ணு வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுக்கு காரணமே வந்து ஹீரோ தான். அவங்க 2 பேரும் எப்படியாவது என் பொண்ண வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியே ஆகணுன்ற மாரி அவர் சொல்வாரு. அதோட அவங்க பொண்ணுக்கு உடம்பு முடியாத மாரி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருவாரு. இந்த இடத்துல ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க போயிட்டு அந்த பொண்ண ஃபியான்சி பொண்ண பார்ப்பாங்க. "நீ கண்டிப்பா இத ஒரு காரணமா வச்சு அவன நீ கல்யாணம் பண்ணணும். அவர நான் சும்மாவே விட மாட்டேன்னு" சொல்லுவாங்க. அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பிளான் பண்ணேன். ஆனா அன்னைக்கு நைட் எதுவுமே நடக்கலன்ற மாரி இது உளறிடும். எதுவுமே நடக்காட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வெளிய தெரியாம பார்த்துக்கோ அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. அவங்க தனியா ஹாஸ்பிட்டல் போனாங்களா, அப்பவே அங்க ஒரு ஆள போட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசினத அவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்கள தனிப்பட்ட முறையில வெளிய வா பேசணும்னு கூப்பிடவும் அந்த பொண்ணு வெளிய வரும். அப்ப ஹீரோயின் பேசும்போது அத அப்படியே சாதிக்கும். "அப்ப நீ எல்லாம் நடிக்கிற, நாடகம் ஆடுறன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லவும், அந்த ப்ரூஃப் எல்லாம் புடுங்க நினைக்கும். அத ஒரு அடிய போட்டு ஹீரோயின் இப்ப வந்துருவாங்க. அச்சச்சோ! நம்ம போட்ட பிளான் வீணா போச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ பயந்துட்டு இருக்காருல்ல, அவர்ட்ட குடுப்பாங்க. "அவ நடிக்கிறா. உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் நடிச்சிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அடி பாவின்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு, "நீ தான் அவள தானே சொல்ற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவள 2, 3 தடவ தான் பார்த்திருப்பேன். எங்க 2 பேருக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது. அவ தான் அப்படி சொல்லிட்டு திரியிறா" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லுவாரு. அவங்க இவங்க ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவரு வேக வேகமா வந்துட்டு இப்ப ஹீரோ கால்ல வந்து விழுவாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, "நீங்க தான் என் பொண்ண காப்பாத்தணும்னு" சொல்லும்போது, "என்ன ஒண்ணும் புரியலையேன்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பதான் இப்ப அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு இந்த மாரி ஹீரோ என் லைஃப்ல விளையாடிட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ண மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிக்க போறேன்னு அத மிரட்டிட்டு இருக்கும். அதனால எப்படியாவது வந்து என் பொண்ண காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப வேற வழியே இல்ல. இப்ப இவ மட்டும் இறந்து போயிட்டான்னா ஹீரோ மேல பழி இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுமேன்னு சொல்லிட்டு, எப்படியாவது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்க வந்துருவாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்பாரு. "நீ வராத, நீ கிட்ட வந்தீன்னா அது இப்ப நான் குதிச்சுருவேன்னு" சொல்லிட்டு மிரட்டும். உடனே ஹீரோயினும் வருவாங்க. இப்ப 2 பேரும் பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு நெனப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கோவப்படும் அந்த ஃபியான்சி பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஒவ்வொரு தடவையும் உன்ன நான் கஷ்டப்படுத்த நினைக்கிறேன். நான் பேசுறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு" சொல்லும்போது, அது ஓரளவுக்கு மனசு இறங்கிடும். "நான் உன் லைஃப்ல ரொம்ப விளையாடிட்டேன். நான் இருக்கவே கூடாதுன்னு" சொல்லிட்டு அது குதிச்சிரும். அதுக்கு கொஞ்சம் அடிபட்டதோட இருக்கும். உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹீரோயின் மேல கோவம் வரும். அதோட அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே இவங்க அப்பா வேற ஹீரோயின் கிட்ட இப்ப கோவப்படுவாரு. "உன்னால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சுன்னு." ஜெயில்ல போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வெளிய கூட்டு வந்துருவாரு. இப்ப இங்க ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இன்னொரு பையன் இருக்கார்ல, இதுக்கெல்லாம் காரணமா ஒருத்தர வச்சிருக்கும். அந்த ஆள புடிச்சு மிரட்டிட்டு இருக்கும். உண்மைய அவர் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அவங்க அம்மாவும் சிஸ்டரோட ஸ்டெப் அதுவும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் இது என்ன பண்ணும், அந்த ஆள் இருக்காருல்ல, அவரு கூடயே வந்துட்டு இப்ப வேற ஒரு ஆள வச்சிருக்குல்ல, அந்த ஆள் கூட இப்ப பாய் ஃப்ரெண்ட் மாரி 2 பேரும் சேர்ந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஆள மாத்தி அது இருந்துட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயின் வந்துருவாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ஹீரோனோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே மறைவாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கும். அத பத்தி உண்மைய சொல்றியா இல்லையான்னு கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்துவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோனோட அம்மாவ என்னலாம் பண்ணாங்க அப்படின்ற உண்மையெல்லாம் அது ஒத்துக்கும். உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, உடனே போலீஸ கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. டக்குன்னு இதுக்கு புரிஞ்சிரும். நம்மளையும் ஜெயிலுக்கு அனுப்பிருவாங்க நினைச்சிட்டு இந்த சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும். ஹீரோ வந்து மாட்டிப்பாரு. உடனே ஹீரோவ குத்திடுவாங்க. அதோட அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அதையும் அவங்களோட அம்மாவையும் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் ஃபைனலா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.